அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரா ஃபாத்திருடைய 45வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், மனிதர்கள் செய்யக்கூடிய காரியங்களுக்காக அவர்களை நாம் பிடித்து விட்டால் இந்த பூமியில் ஒருவரையும் அல்லாஹ் விட்டிருக்க மாட்டான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு அவகாசத்தை அளிக்கிறான். அதனால்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனுடைய மகத்துவமான துஆவை நிரம்பிய அந்த வசனத்தில் சூரா பக்கராவுடைய அந்த இறுதி வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறும்போது, ரப்பனா வலா துஹம்மில்னா மா லா தாகத லனா பிஹ், யா அல்லாஹ் எங்கள் மீது நாங்கள் தாங்க முடியாத சுமைகளை சுமத்தி விடாதே, தாங்க முடியாத சுமைகளை சுமத்தி விடாதே. வஃபு அன்னா, அல்அஃபு வஃபு அன்னா வஃபிர் லனா வர்ஹம்னா, யா அல்லாஹ் என் பாவங்களை நீக்கிவிடு, மறைத்துவிடு, என் மீது அருள் செய். ஒரு பாவம் செய்த அடியானுக்கு இந்த 3 தேவை உண்டு. ஒன்று, அவனுக்கும் அடியானுக்கும் அல்லாவிற்கும் அந்த அடியானுக்கும் இடையே நடந்த அந்த பாவம் முதலில் நீக்கப்பட வேண்டும். நீக்கிய பாவம் இரண்டாவது மறைக்கப்பட வேண்டும். இந்த நீக்குதலும் மறைத்தலும் நடந்ததற்கு பிறகு அல்லாஹ் தண்டனையை கொடுக்காமல் இருக்க வேண்டும். அதனால் அவன் ரஹ்மத்தை கொடுக்க வேண்டும். வஃபு அன்னா வஃபிர் லனா வர்ஹம்னா. சுப்ஹானல்லாஹ், அல்அஃபு, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை நீக்கி விடுவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால்தான் லைலத்துல் கத்ருடைய இரவுடைய துஆவை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் போது, அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃப்வ, அல்லாஹு அக்பர், அல்லாஹ் பாவங்களை நீக்குவதற்கு விரும்புகிறான். அந்த பாவம், நீக்கப்பட்ட பாவம் அல்லாஹ் நீக்கிவிட்டால் அவ்வளவுதான். அவன் எத்தனை கோடி பாவம் செய்திருந்தாலும் சரி, அந்த பாவம் அந்த ஏட்டிலிருந்து எடுக்கப்படும், அது தடமே இல்லாமல் ஆக்கப்படும், அது மறைக்கப்படும். மறைக்கப்பட்ட பாவத்திற்கு ஏற்ப நன்மைகள் மாற்றப்படும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹுடைய தன்மைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹுடைய தன்மைகளை அல்லாஹ் மனிதர்களிடம் எதிர்பார்ப்பான். இந்த தன்மைகளோடு நீங்களும் வாழ வேண்டும் என்று. அல் மக்ஃபிரத், அல் கஃபூர், அல் கஃபார், அல் காஃபிர், அல் மக்ஃபிரா, அஸ்ஸித்ர் மறைத்தல், அல் அஃபு நீக்குதல், இந்த தன்மைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முஃமின்களிடமும் எதிர்பார்க்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யக்ஃபிரு யக்ஃபிரில்லாஹு லக்கும், நீங்கள் பிறர் உங்களுக்கு செய்யக்கூடிய பாவங்களை மன்னியுங்கள், அல்லாஹ் உங்களை மன்னிப்பான். அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத் தேவையா? யாராவது உங்களுக்கு பாவம் செய்தால் அதை மன்னித்து விடுங்கள். அவன் எப்படி அளவுகளை பார்ப்பதில்லையோ அது போன்று நீங்களும் அளவுகளை பார்க்காதீர்கள். வல்யஃபு வல்யஸ்ஃபஹு வல்யஃபு வல்யஸ்ஃபஹு அலா துஹிப்பூன யக்ஃபிரல்லாஹு லக்கும், நீங்கள் உங்களுடைய பாவத்தை இறைவன் மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பவில்லையா? நான் செய்த பாவத்தை ரப்பு மன்னிக்கணும், அல்லாஹ் நீக்கணும், அல்லாஹ் மறைக்கணும். ஆனா யாராவது ஒரு அடியான் எனக்கு பாவம் செய்தால் நான் அவனை மன்னிக்க மாட்டேனா? நான் அவனுடைய பாவத்தை நீக்க மாட்டேனா? நான் அவனுடைய பாவத்தை மறைக்க மாட்டேனா? அல்லாஹ் கேட்கிறான், நீ செய்யக்கூடிய பாவத்தை நான் மன்னிக்க வேண்டும் என்று விரும்புகிறாய், நான் மறைக்க வேண்டும் என்று விரும்புகிறாய். அடியான் செய்யக்கூடிய பாவத்தை நீ ஏன் மன்னிப்பதில்லை? இது நயவஞ்சகத்தன்மையா இல்லையா? என்னிடத்திலே நான் நடந்து கொள்வதை விரும்புகிறாய், நீ ஏன் அப்படி நடந்து கொள்ளவில்லை? யக்ஃபிரு, மன்னி. அது கோடி பாவமாக இருக்கட்டும், அது உன்னை அழிக்கக்கூடிய பாவமாக அவன் செய்திருக்கட்டும், உன் வாழ்க்கையை அழித்திருக்கட்டும், அவன் யக்ஃபிரு, அல்லாஹ் மன்னிப்பான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன்னித்தலுக்கு பிறகு மன் சத்தர அவ்ரத அஹீஹில் முஸ்லிம், யார் ஒரு முஸ்லிமுடைய குறையை மறைப்பானோ, அவன் செய்த பாவத்தை மறைப்பானோ, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையில் அவனுடைய பாவத்தை மறைப்பான், அவனுடைய அவ்ரத்தை மறைப்பான், அவனுடைய குறையை அல்லாஹ் மறைப்பான். அல்லாஹ் அக்பர். இந்த ஒரு ஹதீஸை இந்த சமூகம் புரிந்தால் நம்முடைய சமூகத்திற்கு கண்ணியம் உறுதி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்து சொன்னார்கள், யா மஅஷர மன் ஆமன பிலிசானிஹி வலம் யதுகுலில் ஈமானு கல்பஹு, யாருடைய உள்ளத்தில் ஈமான் இறங்காமல் நாவால் ஈமானை மொழியக்கூடியவர்களே, கல்பில் ஈமான் இல்ல, நாவால் ஈமானை மொழியக்கூடிய மனிதர்களே,
லா தக்தாபுல் முஸ்லிமீன், முஸ்லிம்களை பற்றி புறம் பேசாதீர்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். என்ன ஒரு உறுதியான அறிவுரை பாருங்கள். இந்த சமூகம் இன்றைய காலத்தில் இதை கடைபிடித்தால் இந்த ஒழுக்கத்தின் மாண்பு இந்த சமூகத்தை உயர்த்தும். லா தக்தாபுல் முஸ்லிமீன், முஸ்லிம்களை பற்றி புறம் பேசாதீர்கள். வலா தத்தபிஉ அவ்ராதிஹிம், அவர்களுடைய அவுரத்தை பின்தொடராதீர்கள். ஃபஇன்னஹு மன் தத்தபஅ அவ்ரத அஹீஹில் முஸ்லிம் தத்தபஅ அல்லாஹு அவ்ரதஹு. ஒரு முஸ்லிமுடைய குறையை யார் தேடுவானோ பின்தொடர்வானோ அந்த முஸ்லிமுடைய குறையை அல்லாஹ் பின்தொடர்வான். யார் ஒரு முஸ்லிமுடைய குறையை பின்தொடர்ந்து தொடர்ச்சியாக செல்கிறானோ அவனுடைய குடும்பத்தின் மத்தியில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை இழிவுபடுத்தி விடுவான். அல்லாஹு அக்பர். அல்லாஹ் அஃபுவை விரும்பக்கூடியவன். ஃபமன் அஃபா வ அஸ்லஹ ஃபஅஜ்ருஹு அலல்லாஹ். உங்களிடையே பிரச்சனை என்றால் ஃபமன் அஃபா, யார் அதை நீக்குகிறாரோ, ஃபமன் அஃபா அதை மன்னித்து நீக்குகிறாரோ, வ அஸ்லஹ் அதை மறந்து தங்களுக்குள் சமாதானத்தை யார் ஏற்படுத்திக் கொள்கிறாரோ ஃபஅஜ்ருஹு அலல்லாஹ், அவருடைய கூலி அல்லாஹ்விடத்தில். அல்லாஹ்விடத்தில் கூலி என்றால் அல் ஜன்னah, சொர்க்கம் அவருக்கு. அல்லாஹ் சொர்க்கவாதிகளுடைய முத்தகீன்களுடைய தன்மையை சொல்கிறான். லஆஃபீன அனின் நாஸ், அவர்கள் மக்களுடைய பாவங்களை மறைப்பார்கள், மன்னிப்பார்கள், அதை நீக்குவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட உதாரணத்தை என்ன சொல்ல முடியும்? தன்னுடைய 13 வருட வாழ்க்கை, 10 வருட வாழ்க்கை போராட்ட களமாக மாறியதற்கு, அழிந்ததற்கு, பலர் கொல்லப்பட்டதற்கு, ஷஹீதாக்கப்பட்டதற்கு, தன் சாட்சா ஈரக்குலை கடித்து துப்பப்பட்டு இறந்ததற்கு, ஷஹீதானதற்கு, சஹாபாக்களுடைய கைகள் வெட்டப்பட்டு கால்கள் வெட்டப்பட்டு மனைவியை பிரிந்து ஊரை பிரிந்து என எல்லோரும் சிரமப்பட்ட அத்துணைக்கும் காரணமான மனிதர்களை பார்த்து சொன்னார்கள், லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம், இன்றைய தினம் உங்களுக்கு நான் பழி தீர்க்க மாட்டேன், ஃபஅன்துமுத் துலகா, நீங்கள் விடுதலை செய்யப்படுகிறீர்கள் என்று. இஸ்ஹபு ஃபஅன்துமுத் துலகா. அல்லாஹு அக்பர். மன்னியுங்கள் பிறர் செய்யக்கூடிய பாவங்களை, மறந்து விடுங்கள் அவர்கள் செய்த பாவங்களை. சகோதரத்துவ உணர்வோடு இந்த உலகத்திலே வாழுங்கள். எல்லோரும் முஸ்லிம்கள். அவர்களுடைய பாவங்களை மறைத்து மன்னித்து யார் வாழ்கிறாரோ அவர்களுடைய செயல்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உயர்த்துவான்.